காங்கிரஸ் தொடர்பான கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவித்த அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு திமுக தலைமை அண்ணா அறிவாலயத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு தரப்படும் என்று அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு குறித்த விவகாரம் தமிழ்நாட்டு அரசியலில் சூடுபிடித்துள்ளது. விசிக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் திமுக கூட்டணியில் பரபரப்பை ஏற்படுத்தின. அதிலும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஆட்சியில் பங்கு என கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்தும் வருகின்றனர். அந்த கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மற்றும் பகுப்பாய்வு துறையின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் எம்பிகள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி ஆகியோர் இது குறித்து வெளிப்படையாகவே பேசி வருகின்றனர். ஆனால் இதற்கு திமுகவின் முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்தே வருகின்றனர். சமீபத்தில் கூட்டணி ஆட்சி குறித்து மாணிக்கம் தாக்கூரின் தொடர் விமர்சனம் திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை அதிகரித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ராஜகண்ணப்பன், ஆட்சியில் பங்கு இல்லை என முதலமைச்சரே சொல்லிவிட்டார். அதனால் கூட்டணி ஆட்சியை பற்றி பேச தேவையில்லை என்றும், நாம் ஒரு சப்போர்ட்டுக்காக தான் கூட்டணியை பற்றி பேசினோம், இப்போ அது தேவையில்லை என்றும் கூறினார். மேலும் இந்த தேர்தலில் 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்றும் 150 முதல் 160 தொகுதிகள் உதயசூரியன் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த மாணிக்கம் தாக்கூர், நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வி அடைந்த இடங்களைத்தான் என்றும், அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று கூறியிருந்தார். இப்படி திமுக காங்கிரஸ் இடையே வார்த்தை போர் அதிகரித்துள்ள நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வர வேண்டும் என்று திமுக தலைமை அறிவுறுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமுடன் பேச வேண்டும் என தலைமை அறிவுறுத்தி இருந்த நிலையில் அதனை மீறிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் கருத்து தெரிவித்தது குறித்து விளக்கம் கேட்க அவர் அழைக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக தரப்பில் கூறப்படுகிறது. இன்று நெல்லையில் நடக்கும் கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் இந்த அழைப்பு வந்துள்ளதால் அவர் நாளை சென்னை வந்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது.